ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது. இங்கே சேலம் கருப்பு அதிகமாக வரும். சேலம் கருப்பு, செம்மறி ஆடு, வளர்ப்பு குட்டி, பால் குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வரும். இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை மட்டும் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா, இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? 3 கொண்டு வந்தாங்க. 3 கொண்டு வந்தீங்க. 2 வித்துட்டீங்களா? 1 தான் வச்சுருக்கீங்க. பல்லு போட்டிருக்காண்ணா? இன்னும் போடலாம். பல்லு இன்னும் போடல. ஓகே ஓகே. 5 கிலோ கறி வருமாங்கண்ணா? வரும். 5 கிலோ கறி வரும். சேலம் கருப்பு நல்லா இருக்கு. எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? 15 ரூபா சொல்கிறீங்களா? யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 14 கேட்டாங்க. ஓ, 5 சொல்லி 14 வரலும் கூட கேட்டிருக்காங்க. 14 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாவும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வாரம் வருவார். ஒரு சேலம் கருப்பு, இந்த பொட்டைக்குட்டியும் கூட இவர்கிட்ட கிடைக்கும். போன வாரம் ஒரு பொட்டைக்குட்டியும் கொண்டு வந்திருந்தார். இப்போ கெடா குட்டி கொண்டு வந்திருக்காரு. பெரிய கடா, சின்ன கடா, எல்லாம் சைஸ் கடா எல்லாமே இருக்குது இவர்கிட்ட. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்திருக்காரு என்னன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. எப்படிண்ணா சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? ஸ்லோவாக தான் இருக்கா? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 40 கொண்டு வந்தீங்களா? என்ன எத்தனை கொடுத்தீங்க? 14 கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுதுங்களா? அவருதான் வாடகை. பெரிய கடா, சைஸ் கடா ஒன்று கொண்டு வந்துக்கிறீங்க. 35 ரூபா சொல்லுது. 35 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. கேட்டிருக்காங்க எவ்வளோ வரல கேட்குறாங்க? 30 ரூபா வரலும் கேட்குறாங்க. 35 ரூபா சொல்லி 25 ரூபா கேட்டால் இப்படி தருவார். பொண்ணை கேட்குறீங்க, நஷ்டம் வரும். 35 ரூபா சொல்லி 25 ரூபா கேட்டா 27 ஆவாதுப்பா. என்னப்பா பண்ணுறது? 32 ரூபா கொடுக்குறியா? 30 விட்டுருக்கா? இல்லை இல்லை. சரி ரைட்டு. ஸோ வலு உடச்சி கேட்குறாங்க. தொழில் உடச்சு. அப்புறம் அது வந்து கிடை எந்த ரகம் வேணுனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். கட்டி வந்து எட்டிக்கட்டமேடு, கொங்கனாபுரம் டு ஓமலூர் ரோடு. கொங்கனாபுரம் டு ஓமலூர் ரோடு. ஓகே ஓகேண்ணா. எட்டிக்கட்டமேடு. கருப்பு ராஜா மட்டன் ஸ்டாப். கருப்பு ராஜா மட்டன் ஸ்டால். ஓகே ஓகேண்ணா. சரி, நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணா. 902525 736 730. ஓகே ஓகேண்ணா. சரி, நான் போட்டுக்கிறேன் கரெக்டாக. இது எப்போ ஆடு கேட்டாலும் உங்கள்கிட்ட கிடைக்கும். சேலம் கருப்பு மட்டும் தான் பண்ணுறீங்க? சின்ன குட்டிலேருந்து பெரிய கடை வரலும் பண்ணுறீங்க? ஓகே. அதுவும் உங்களுதுங்களா? அந்த பெரிய கடை உங்களுக்கு தான்? வளப்பாடு, வளப்பு குட்டி எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி சரிண்ணா. சரிண்ணா சரிண்ணா. 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 சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவர் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். ஒரு வாரம் சந்தைக்கு ரெகுலராக வராரு. இந்த வாரமும் குட்டி நிறையா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 கொண்டு வந்தேன். எப்படிண்ணா இருக்கு நிலவரம்? சுமாராக விற்றுதுங்க. ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை. சுமாராக தான் போகுது. வண்டிங்கெல்லாம் முடிஞ்சது. ஒரு 10 நாள் ஆனால் தான் கொஞ்சம் வியாபாரம். 10 நாள் ஆனால் தான் வியாபாரம் வரும். ஓகே ஓகே. இந்த வாரம் வெள்ளையெல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கீங்க? வெள்ளை கலந்து கொண்டு வந்தேங்க. வெள்ளை கேட்டுருந்தாங்க, அதனால கொண்டு வந்தேன். எடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இப்போ கருப்பு குட்டியில் என்ன ரேட்டில் இருந்து நான் இருக்கு? கருப்பு குட்டியில் ஸ்டார்டிங் 9 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 9 ரூபாயிலேருந்து இருக்குது. எத்தனை கிலோண்ணா கறி வரும் அந்த மாதிரிலாம்? 10 ரூபாயில் வாங்கினாங்களா ஒரு 12 கிலோ வருங்க. 10 ரூபாயில் வாங்கினா 12 கிலோ கறி வரும். ஓகே ஓகேண்ணா. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான். ஆமாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 ரூபா ரேஞ்சில் இருக்காண்ணா? 10 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 10-500 அந்த ரேஞ்சு தான். 10-500 ரேஞ்சில். ஓகே ஓகேண்ணா. நீங்கள் எப்போ கால் பண்ணி கேட்டாலும் உங்கள்கிட்ட ஆடு வாங்கியிருக்கலாம். ஆல்ரெடி யாராவது வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருக்காங்களாண்ணா? நிறைய பேர் பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து பண்ணுறாங்க. ஏதோ 1-2 கொடுக்க முடியுது, 1-2 கொடுக்க முடியல. ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா, உங்கள் நம்பர் ஆல்ரெடி இருக்குது, டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா விஜய். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய கடாவாக கொண்டு வருவார். இந்த வாரம் எத்தனை பெரிய கடை கொண்டு வந்திருக்காரு, எவ்வளோ விலை சொல்கிறாரு என்னன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க? ஒரு 40 கடை கொண்டு வந்தோம்ண்ணா. ஒரு 10 கடை இருக்குன்னா இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓ, 10 கடை மட்டும்தான் வச்சுருக்கீங்க, 30 கடை கொடுத்துட்டீங்க.
பரவாயில்ல. எப்படி நான் சேல் ஆனிச்சு உங்களுக்கு? சுமாராக ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க. சுமாரா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சதுங்களா? இது முன்ன பண்ண கிடா வித்துருச்சுங்க. கிடா வித்துருச்சு முன்ன பின்ன. ஓகே ஓகேண்ணா. இப்போ இது எப்படி நான் சொல்கிறீங்க? பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு? பல்லு 6 பல்லுங்கண்ணா. கிடா 45 ரூபா சொல்லுங்க. 34 35 ரூபா வரைக்கும் கேட்குறாங்கன்னா இன்னும் ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துட்றாங்க. ஓ 10,000 ரூபா தள்ளி கேட்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. தெளிவாக இருக்குண்ணா. கிடா வரைக்கும் 45 கிலோ வரணும். ரொம்ப தோரணையெல்லாம் அழகலாம் நல்லா இருக்குண்ணா. கறி மட்டுமே 45 கிலோ கறி வருங்களா? 45 கிலோ வருங்கண்ணா. நல்லா அழகு கொஞ்சம் தோரணை கிடா நல்லா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே 4 பல்லு 6 பல்லுங்க. 4 பல்லு 6 பல்லு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட தான், விஜயனோட தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கடா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? 45 ரூபா சொல்லுதுண்ணா. 33 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஓ இது அதே ரேட்டு தான் அந்த கடையோட இது. இது பல்லுண்ணா? பல்லுது 4 பல்லு. இதுவும் 4 பல்லு. ஓகே ஓகே. கறி எத்தனை கிலோண்ணா வரும்? கறி 40 கிலோக்கு வச்சு தானே வருது. இதுவும் 40 கிலோக்கு மேலே வரும். பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். அவரும் வாரம் வாரம் இந்த மாதிரி கடை கொண்டு வருவார். சேலம் கருப்பு இதெல்லாம் பெரிய கடை. இதெல்லாம் பல்லு போட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு தான் தெரியுங்க. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு 10 கிலோ 12 கிலோ கறி வர மாதிரி எல்லாம் ஆர்டர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோலேருந்து 20 கிலோ வரல கறி வரும். அவங்க பையன் அப்பா வாங்கண்ணா நீங்கள்? அவர் அப்பா. ஓகே. வாரம் வாரம் நீங்களும் வரீங்களாண்ணா அவர் கூட? வாரம் வாரம் வரீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 45 கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? ஒரு 25 ஓ 25 கொடுத்துருக்கீங்க. ஒரு 10 15 இருக்கு. இந்த இது எல்லாமே உங்களுதுங்களாண்ணா? இதெல்லாம் என்ன ரேட்டில் இருந்துண்ணா இருக்கு? 13 14 15 13லேருந்து உங்கள்கிட்ட ஆர்டர் இருக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கடையாக இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் இருக்குது? 18 20 17லேருந்து இருக்குது. ஓகே ஓகே. அதெல்லாம் பல்லு போட்டிருக்காங்க? 2 பல்லு ஆடுங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி. ஒரு 8 மாதம் 7 மாதம் இருக்குமாண்ணா? அவ்வளோதான் இருக்கும். கிடா மட்டும் தான் கொண்டு வந்துடுறீங்க. ஓகே ஓகேங்க. நல்லா இருக்கு குட்டியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா வளர்ப்பு குட்டி சேலம் கருப்பு. அண்ணா தான் வாரம் வாரம் கொண்டு வருவார். எல்லாம் 4 மாதம் குட்டிங்க. எல்லாம் நல்லா இருக்கு குட்டியெல்லாம். அண்ணா எத்தனை கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தேண்ணா. 30 கொண்டு வந்தீங்க. பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாம் சேலம் கருப்பு. எல்லாம் வித்துட்டீங்களாண்ணா? எவ்வளோண்ணா வித்துருக்கீங்க? 5 17 கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய குட்டி கொண்டு வந்துருக்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா போகுது வியாபாரம்? ஒரு 8.5 ரேஞ்ச் வருது. 8.5 ரேஞ்ச் வருது. ஓகேண்ணா. கொடுக்குற விலையாண்ணா இல்லை சொல்கிற விலைங்களா? சொல்கிற வேலை 9 சொன்னால் 8.5 வந்தால் கூட கொடுத்துருங்க. இது கறி எத்தனை கிலோண்ணா வரும்? அது ஒரு 9 கிலோ வரும். ஏன்னா 9 கிலோ கறியாக வரும். ஓகே ஓகே. இப்போ எனக்குன்னா ஒரு 7 ரூபாய் தருவீங்களாண்ணா? உங்களுக்கு இல்லாத வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட எப்பயுமே இது மாதிரி சேலம் கருப்பு நிறைய கிடைக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் கெடா கொண்டு வரல. இந்த வாரம் மறுபடியும் கொண்டு வந்துக்குவார். நல்லா இருக்கெல்லாம். ஒரு நம்பர் ஆல்ரெடி இருக்குது. உங்கள் நம்பர் இருக்குது ஆல்ரெடி. நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி ஃப்ரெண்ட்ஸ். கம்மங்கூழ் கடையில் வச்சுருக்காங்க. சந்தைக்கு வரீங்க கம்மங்கூழ்லாம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மலி குட்டி வளர்ப்பு குட்டி அதுவும் இருக்குது சேலம் கருப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டி 1 மாதம் குட்டி பால் குட்டியில் இதில் இருக்குது. செம்மறி ஆடு சேலம் கருப்பு இருக்குது. இல்லை 1500 2000 ரேஞ்சிலேருந்தே இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு, அதெல்லாம் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் குட்டிங்க, எல்லாம் கிடா குட்டி. அண்ணா இது எல்லாமே கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே இருக்கு, கிடா போட்டு எல்லாமே கலந்துருக்கு. எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா அதெல்லாம்? 2 மாதம் 2 மாதம் 2.5 மாதம். ஓகே ஓகேண்ணா. என்ன விலையிலேருந்துண்ணா இருக்கு? 6 ரூபாயிலேருந்து 6 ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்கு. ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 40 குட்டி கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்தீங்க? 20 கொடுத்துருக்கீங்க. 20 ஒன்று வச்சுருக்கீங்க. பரவாயில்லைங்களாண்ணா உங்களுக்கு வேலை நிலவரலாம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. வாரம் பார்த்துட்டு தாங்கிறீங்களா? ஓகே ஓகேண்ணா, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு வராரு, பெண்ணாகரத்துலேருந்து வராரு. இது பார்த்தீங்கன்னா வாரம் இந்த பால் குட்டி எல்லாமே அதிகமாக கொண்டு வராரு. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தார், எப்படி சேல் பண்ணிக்கிறாருன்னு கேட்கலாம். அண்ணா எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க மொத்தம்? 42 கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்தீங்க? 27 கொடுத்துருக்கீங்க. விற்றுருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு எப்படி போகுது உங்களுக்கு? 1500 பொட்டை குட்டி என்ன பண்றாங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டி இருக்குதுல்ல, ஆமாண்ணா, 1500 ரூபாய். இப்ப பெருசா குட்டி இந்த அவளுக்கு பெருசா 1500 ரூபாய் தான் கேக்குறாங்க. ஓ அதோட வீடியோல சொன்னதை விட கொஞ்சம் 1500 ரூபாய் கேக்குறாங்க. 1500 ரூபாய் இது 1500 ரூபாய். ஓ அதோட பெரிய குட்டியா கேக்குறாங்க. இது பாருங்க, இந்த குட்டி வந்து 2750 ரூபாய் வாங்க. 2750 ரூபா. ஓகே ஓகே. ஜோடிங்களாண்ணா? ஒரு குட்டி. கெடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? ரெண்டுமே கெடா குட்டி. அண்ணா வாங்கியிருக்காருங்களா? 4 குட்டி 4.5 மேலே வாங்கியிருக்காரு. 4 கெடா குட்டிங்களாண்ணா? பரவாயில்லைங்களாண்ணா, அவர்கிட்ட பேசி வாங்கியிருக்கீங்க? பரவாயில்ல தான் வாங்கியிருக்கோம். விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆயிடுச்சிங்களா? பிடிச்சிட்டு போய் பார்த்து தான் தெரியும். சரி சரிங்கண்ணா. சரி சேலம் கருப்பு. ஓகே ஓகேண்ணா. இது நம்மளுதுங்களாண்ணா? இது 5,500 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 5,500 கேக்குறாங்க. 5,500 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 5,200 ரூபாய் குட்டி வாங்குது. ஓ நீங்க வாங்கினது 5,250 பட்டில வாங்குது. ஆலாம்பாடி காட்டுல வாங்கினது 5,200 ரூபாய் குட்டி. அதுக்கு மேல எவ்வளோன்னா கொடுக்கலாம்? அதான் ஒரு குட்டி 100 ரூபாய் 50 ரூபாய். குட்டி 100 ரூபாய் வந்தா கூட எவ்வளவு 70 குட்டி 80 குட்டி வாங்குறோம். ஒரு 5000 நிச்சயம் சந்தைக்கு போகும். 70 குட்டி 50 குட்டி 5000 ரூபாய் நிச்சயம், அதே போதும். பெரிய காசு தான். ஓகே உழைப்பு காசு. இந்த குட்டியே 7 ரூபாய் விலை. 7 ரூபாய் விலை. ஓகே 7,700 ரூபாய் 7 ரூபாய் விலை வருது. ஓ அதில் 250 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு சொல்றீங்க. 6,750 வாங்கி 7 ரூபா சொல்றாரு. இது அணுகுண்டு குட்டி. அணுகுண்டு குட்டி. அணுகுண்டுனா காவேரி அக்கறை தாண்டி, காவேரிக்கு தாண்டி அந்த பக்கம். ஓ ஊர் பேர் சொல்றீங்களா? நான் கூட ஆட்டு பேர் சொல்றீங்களா நினைச்சேன். அதாவது காவேரி இருக்கு, அந்த அக்கறை தாண்டி கனடா பக்கத்துல. ஓ ஓகே ஓகே. அந்த குட்டி வாங்கணும். ஓகே 6,500 வாங்கி 6,500 வாங்கியிருக்கீங்க. ஓ அதுக்கு மேலே வச்சு சொல்றீங்க. இந்த குட்டிகள்லாம் குட்டி வாங்கினா தரவே கேட்குறா. தரவு அதிகமாக வைக்காத மனுஷன் நல்ல மனுஷன் வருங்களா? சரி ஓகே. குட்டி கொண்டு வராங்க. 200-300 குட்டி கொண்டு வருவாரு. நல்ல மனுஷன். நல்லா பண்ணி அனுப்பி விட்டாங்க. சரி சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அவர் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். அவர் வாரம் இந்த மாதிரி வராரு. நீங்கள் எப்போ அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டாலும் குட்டி வாங்கிக்கலாம். அண்ணா உங்கள் நம்பர் இருக்குது, அதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். எப்போனாலும் உங்களுக்கு கூப்பிடலாம். எப்போனாலும் கூப்பிடலாம். குட்டியில் எதுனாலும் அப்பயே ஊசி போட்டு குட்டிக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க. இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. குட்டி என்ன தீனி எடுக்குதோ அதையும் சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாடு கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா எங்கேருந்து வரீங்க? நாங்களா சின்னம்பள்ளி பெண்ணாகரம் போகிற வழி. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு சேலம் கருப்பு.
அது பல்லு வச்சிருக்கானா? பல்லு தான். பல்லு வச்சிருக்கு. ஓகே ஓகே. எத்தனாவது ஈத்து குட்டிங்கண்ணா? ரெண்டாவது ஈத்து. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. எல்லாம் என்ன ரேட்டு நான் சொல்றீங்க? எல்லாம் என்ன விலை நான் சொல்றீங்க? இதான் 34 ரூபா சொல்றேன். 2 ஜோடிங்களா? ஓகே ஓகே. 34 ரூபா சொல்றீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? எவ்வளோ வரலன்னு கேட்குறாங்க? 30,000 கேட்குறாங்க. 34 ரூபா சொல்லி 30,000 கேட்குறாங்களா? இல்லை பொட்டாடுனா கொஞ்சம் விலை கம்மியாக போகும், ஆனால் பரவாயில்லைங்களா விலை? ஓகே ஓகேண்ணா. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? 30 ரூபா வரலையும் கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? மேலே 1 ரூபா 2 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 1 ரூபா 2 ரூபா வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு அதான் நிறைய சந்தைக்கு வந்திருக்கு. அண்ணா இது எல்லாமே பொட்டாடுங்கண்ணா? இது எவ்வளோ விலையிலேருந்துண்ணா இருக்கு? 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சில் இருக்கு. எல்லாமே ஒரு 20 கிலோ கறி வருமாண்ணா? கறி 20 கிலோ மேலே வரும். எல்லாம் பல்லு போட்டிருக்காண்ணா? 2 பல்லு 4 பல்லு இருக்குங்களா? ஓகே ஓகே. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. பரவாயில்லைங்களாண்ணா? உனக்கு வேலை நல்லா வரலாம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணா தான் இந்த ஆடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டிங்களாம்மா. நான் எத்தனை கொண்டு வந்தீங்க? 20 கொண்டு வந்தீங்க. எல்லாம் விற்றுட்டிங்களாண்ணா? ஒரு 10-15 தான் இருக்குது. ஓகே ஓகே. எல்லாம் என்ன விலையில தானே இருக்குது? 8 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரலும் இருக்குது. ஓகே ஓகே. மினிமம் ஒரு 6 மாத குட்டியிலேருந்து இருக்குமாங்கண்ணா? 6 மாத குட்டியிலேருந்து இருக்குது. ஓகே ஓகே. செம்மறி ஆடு மட்டும் தான் கொண்டு வருவீங்களாண்ணா? வெள்ளாடும் கொண்டு வருவீங்க. வெள்ளாடுலாம் வித்தாச்சு. ஓகே ஓகே. வெள்ளாடு எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 5 கொண்டாந்தீங்க, 5 வித்தாச்சு. ஓகே ஓகே. பரவாயில்லைண்ணா உங்களுக்கு வேலை நிலவரம்? பரவாயில்லைங்களா? சரி சரி. சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் உங்களை கால் பண்ணி கேட்டாலும் ஆடு கொடுப்பீங்களாண்ணா? கிடைக்குங்களா? என் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? அப்படியே 88 83 66 18 14. ஓகே ஓகேண்ணா. எப்போ ஆடு கேட்டாலும் உங்கள்கிட்ட கிடைக்கும். சரி ஓகே ஓகேண்ணா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஆடு கேட்டாலும் ஒரு கிடைக்கும்னு இருக்காரு. செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே வாங்கிக்கலான் இருக்காரு. வேணுன்றதையும் கால் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். செம்மறி ஆடு குட்டிலாம் நிறைய வந்துருச்சு. வளர் குட்டி பெருங்குட்டி எல்லாம். கடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்துருக்கு. எல்லாம் கடை குட்டிங்களாண்ணா? எல்லாம் கடை குட்டிங்களாண்ணா? எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை கொண்டு வந்தீங்க மொத்தம்? 10 தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? எத்தனை விற்றுருக்கீங்க? 4 இதை விற்றுருக்கீங்க. எப்படி நான் விலை நிலவரலாம் எப்படிண்ணா இருக்குது? நீங்கள் சுமாராக தான் இருக்குது. என்ன விலையில தானே இருக்குது? என்ன விலையிலேருந்து? 6 ரூபாயிலேருந்தே இருக்குது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக போகும். 7 ரூபாய்க்கு மேலே போகும். எதனாலண்ணா? ஆடு நிறைய இறங்கியிருக்கிறதுனாலேண்ணா? நிறைய இறங்கியிருக்கு ஆடு. ஓகே ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி எல்லாம் 6 ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 6 ரூபா 6 ரூபா 7 ரூபா 6 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நான் எவ்வளோண்ணா சொன்னாங்க? 10 ரூபா சொன்னாங்களாண்ணா? அவர் வேறு சொல்ல மாட்டாரு. ஒரு 10 ரூபா சொன்னாங்களாம். 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கறி பார்த்தீங்கன்னா 9 கிலோ வரும் அப்படின்னு இருக்காங்க.